ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே கூரநாராயண ஜீயர் எனும் மகான் அருளிய இந்த தோத்திரங்கள் எல்லாமே நற்பயன்களையும் தீவினைகளை நாசம் செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு முழு முதலாக இங்கே அமைக்கப்பட்ட தோத்திரம்தான் இந்த சுதர்சன சதகம் என்பதான தோத்திரம் என்று சொல்லுவார்கள். இதற்கும் முன்னதாக பற்பல தோத்திரங்கள் வந்திருந்தால் கூட இவைகள் எல்லாம் இந்த சுதர்சன சதகம் என்பதான ஸ்தோத்திரம் வந்த பிற்பாடுதான் பிரகாசமாயின என்று பெரியோர்கள் வாக்கு. அந்த சுதர்சன சதகத்திலே இன்றைய தினம் வரும் பொழுது உங்களுக்கு ஆசை என்பது சரீரகதமான ஆசையாக ஒன்று இருக்கலாம், பார்வை மூலமாக ஆசை இருக்கலாம், உள்ளத்தில் உள்ளே ஒரு ஆசை இருக்கலாம். அந்த அந்தரங்கமாக ஆசை என்பது உங்களுக்கு ஈடேற வேண்டுமே ஆகில் அதற்கு முழு முதலாக நாம் உபதேசிக்க வேண்டியவர், உபசாரம் செய்ய வேண்டியவர் சாக்ஷாத் இந்த சுதர்சன பகவான் தான். அவர் மூலமாக இந்த உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆசையை நமக்கு எம்பெருமான் தலைக்கட்டி கொடுப்பார். அதுதான் மிகப்பெரியதான விஷயம். இங்கே தப்தாஸ்வேனோஷ்மனேவ பிரதிபடவ புஷாமஸ்ரதாராதயந்தி பிராப்தேவ க்ஷீபபாவம் பிரதிதிஷமசகிருத்தன்மதி கூர்ணிதோனி வம்சாஸ்தி ஸ்போடசப்தம் பிரகடயதி பட்டோன்யாவஹன்யட்டஹாசம் பாசாவஸ்யந்தனாங்க பிரபசமுதயனி ஸ்பந்ததாம் சிந்திதாய. இந்த சுதர்சன பகவானை சிந்தித்தாலே அவருடைய தேஜோமயத்தின் மூலமாக அவருடைய ஒளிப்பிழம்பானது நம்முடைய ஹிருதயத்திற்குள் என்ன ஆசை இருக்கிறது. வாக்குனால் அவன் வேண்டுமானால் அவன் எனக்கு சம்சாரம் வேண்டாம் என்றோ பிரசாதம் வேண்டாம் என்றோ சொல்லுவான். ஆனால் மனதிற்குள்ளே ஒரு விதமான ஆசை இருக்கும். அந்த ஆசையை, அந்த அந்தரங்கமான ஒரு ஆசையை எம்பெருமான் யாரை கொண்டு நல்ல விதமாக அதை பூர்த்தி செய்து கொள்கிறான் என்று சொன்னால், கொடுக்கிறான் என்று சொன்னாக்க இந்த சுதர்சன பகவான் தான் சொல்றார். அதனால தான் அவரை ஸ்பந்ததாம் சிந்திதாயா, அவரை நாம் நடக்கும் பொழுதோ உட்காரும் பொழுதோ அல்லது சாப்பிடும் பொழுதோ சிந்தித்தால் கூட அந்த சிந்தனையின் பயனாலே நற்சிந்தனை ஏற்படும். அந்த முதல் மூலமாக நமக்கு நற்பயன்கள் கிட்டும். அதைத்தான் ஸ்பந்ததாம் சிந்திதாயா என்று அங்கே முடிக்கிறார். தப்தா ஸ்வேனோஷ்மனேவஹா என்று சமுதாய திருவாழியாழ்வாண்டத்து தோன்றிய யாதொரு பிரகாசமானது அவனுடைய பிரகாசத்தினாலே, அந்த ஒளியினாலே நம்முடைய தீவினைகள் எல்லாம் மாற்றி நமக்கு அபீஷ்டத்தை சித்தியாக கடவது. அபீஷ்ட சித்தி என்று சொல்கிறார். உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடியதான ஆசைகள், அந்த ஆசை என்பதையும் இந்த சுதர்சன பகவான் உள்ளே புகுந்து நல்ல விதமாக இங்கே தீர்த்து வைப்பார். அதுதான் இங்கே ஸ்தோத்திரத்தில் சொல்றச்சே ஸ்பந்ததாம் சிந்திதாயா. அவரை ஒரு க்ஷணம் நினைத்தாலே போருமா. சுதர்சனா சுதர்சனன் ரிசும்மா என்று திஷ்டன் கச்சன் ஸ்வபன் புஞ்சன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. எங்கனே சொல்லிடம் இன்பம் பயக்குமே என்பதற்கான ஒரு விதமான ஒரு பாக்கியமான நாமாவளி எது என்று கேட்டால் இந்த சக்கரத்தாழ்வாரும் சுதர்சன பகவானும் தான். அவரை நாம் அனுதினமும் சிந்தித்து மனதில் உள்ள நல்ல கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரியது. யாருக்கும் கோரிக்கை நல்ல விதமாக இருக்குமேயாகில் நிச்சயம் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே இங்கே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்பதைத்தான் சொல்லி பேரொளியை உண்டாக்கி இங்கே குரூரமான பெரிய சிரிப்புக்களை எல்லாம் நீக்கி அந்த திருவாழியினுடைய தேஜஸானது உங்களுடைய, அதாவது நம்முடைய அபீஷ்டங்களை எல்லாம் நல்ல விதமாக வெளிப்படுத்த விட்டு நல்ல விதமாக பூர்த்தி செய்து கொடுக்கட்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். தப்தாஸ்வேனோஷ்மனேவ பிரதிபடவ புஷாமஸ்ரதாராதயந்தி
प्राप्तेव क्षीबभावं प्रतिदिशमसकृत्तन्वती घूर्णितोनिं वंशास्थिस्फोटशब्दं प्रकटयति पटुन्यावहन्यट्टहासान् भासावस्यन्दनाङ्गप्रभसमुदयने स्पन्दतां चिन्तिताय. அந்த சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளும் அவருக்கு 2 நாச்சியார்கள் உண்டு, அவருடைய வைபவத்தை மேன்மேலும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இங்கே தலை கட்டுகிறார். ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.